கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். நாம் புது வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம், தமிழ் வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம், ஆங்கில வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம். வருட கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது இவை அனைத்திற்குமே பலன்களை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். ஆனால் பொதுவான ஒரு வழக்காடல் ஒன்று, தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆனால் அந்த தை பிறந்தால் யார் யாருக்கு வழி பிறக்கும், இதை பற்றி நம்ம இது வரைக்கும் அதிகமாக பேசினதே இல்லை. அதனால் இந்த தடவை அதை பற்றி உத்தராயண புண்ணிய காலத்தினால் கிரக நிலையின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் இங்கு பேசலாம் என்று தான் இருக்கிறோம். இந்த தை மாதம் விருச்சிக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறக்கிறது. லக்ன ஏரி நட்சத்திரம், சந்திரன் ஏரி நட்சத்திரம் இரண்டுமே சனியின் நட்சத்திரமாக இருப்பதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னன்னு சொன்னால், சனி பகவான் இந்த வருஷம் பெர்த் யோகியாக இருக்கார். இந்த தை மாதம் பிறக்கு நேரத்தில் கண்டம் நாம யுகம், அதில் சனி பகவான் பெர்த் யோகியாக இருக்கிறார். சந்திரன் அவயோகியாக இருக்கிறார். அந்த சந்திரன் அவயோகியாகி நீசமடைந்திருப்பது பொதுவாக ஒரு நல்ல விஷயம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வருடம் தை மாத பிறப்பு என்பது பொதுவாகவே உத்தராயண புண்ணிய காலம் என்பது மிகவும் மகத்துவமிக்க காலம். ஏன்னு கேட்டால், தட்சிணாயன புண்ணிய காலத்தில் முடியக்கூடிய நேரத்தில் இறைவன் மக்கள் தொகை, பூமியின் பாரத்தை குறைப்பான். பல உயிர் சேதங்கள் நடக்கும். உலகம் பூரா எங்கெல்லாம் என்னெல்லாமோ நடக்குது. நம்ம இந்தியாவில் நடந்தது தான் நமக்கு தெரியுது. அப்போது அந்த உத்தராயண புண்ணிய காலம் என்பது அப்போ சூரியன் துலா மாதம் சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தில் நீசமாகி அதிலிருந்து சிறிது சிறிதாக பலம் பெற்று அவர் மகர ராசியில் சந்திக்கக்கூடியதான் மகர சங்கராந்தி என்று நாம் எல்லாம் சொல்கிறோம். அந்த மகர சங்கராந்தி என்பது உத்தராயண புண்ணிய காலத்தின் ஆரம்பம். உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பல மேன்மையான தன்மைகள் எல்லாம் நடக்கின்றன. அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பீஷ்மர் கூட தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக காத்து கொண்டிருந்தார். உத்தராயண புண்ணிய காலத்தில் யார் ஒருவருக்கு மரணம் நிகழ்கிறதோ அவர் உண்மையிலே சற்று புண்ணியவான்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அயன தர்ப்பணம் பண்ணும்போதும் அப்படி தான். தட்சிணாயன உத்தராயணம் பிறந்த பிறகு தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது 15ஆம் தேதி 15/1/2026 அன்றைக்கி காலையில் தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும் எல்லாருமே. இப்படி இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் புதன், செவ்வாய், மாந்தி, மகரத்தில் சூரியன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தை சனி, மிதுனத்தில் குரு, இந்த தன்மையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. இந்த நிலையில் 12 ராசிகளுக்கும் என்ன என்ன நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்பதை நாம் வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் கேது அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்தில் ராகு. ராசியில் கேது, 7இல் ராகு என்று சொல்லும் பொழுது, கணவனாக இருந்தால் மனைவி மூலமும், மனைவியாக இருந்தால் கணவன் மூலமும் சில தேவையற்ற வாக்குவாதங்கள் நடப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஏன்னா உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைகிறார். இந்த மகர சங்கராந்தி உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 6இல் மறைகிறார். பொதுவாகவே ராசிநாதன் மறையக்கூடாது. எந்த ராசியாக இருந்தாலும் ராசிநாதன் மறையக்கூடிய காலகட்டங்கள் அவ்வளோ நல்பலன்கள் நடக்காது. அந்த மாதிரி தன்மை தான் இங்கே இருக்குது. மேலும் விரையாதிபதி சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதுவும் எப்படி, நீசமாகி உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இந்த மாதிரி தன்மையில் என்ன நடக்கும்னா, உடல் ரீதியான உபவாதைகள் வருவதற்கு சந்தர்ப்பம். இந்த மகர சங்கராந்தி சிம்மராசிக்கு கொஞ்சம் பின்னடைவுன்னு சொல்லலாம். காரணம் என்ன, அஷ்டமத்து சனி வேற நடக்குது. 8ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்வு, 4ஆம் இடத்தில் சந்திரன் அர்த்தாஷ்டம சந்திரனாக அமர்ந்திருக்கிறார். அப்போ அர்த்தாஷ்டம சந்திரன் என்ன, ஒரு ஆசிலேஷன் மைண்டு கண்டிப்பாக இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும். நம்ம பண்ணுறது சரியாக தப்பாக தெரியாது, பண்ணிவிட்டு என்ன தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வரும். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மகர சங்கராந்தி என்று சொல்கிற உத்தராயண புண்ணிய காலம், தை மாத பிறப்பு என்பது சற்று சோதனையான காலகட்டங்கள் என்று தான் நாம் இங்கு சொல்ல வேண்டும். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி மற்றும் உங்கள் ராசிக்கு முழு யோகாதிபதி, அந்த முழு யோகாதிபதியே பாதகாதிபதியாக வர்றார் செவ்வாய். அப்போ அவர் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை உட்கார்ந்துருக்கிறார். அப்புறம் குழந்தை பிறக்கும்.
ஆண் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். ஆனால் ஆண் குழந்தை உடல்நிலை கொஞ்சம் தேர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அந்த குழந்தை எல்லாம் தேரும். அந்த மாதிரி தான். ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து மாந்தி வேறு அமர்வு இருக்கிறது. அப்போ இது வந்து என்ன செய்யணும், 5இல் மாந்தி இருந்தால் பித்திருக்கள் தோஷம் என்று நாமெல்லாம் சொல்லுவோம். அப்போ அந்த பித்திருக்கள் கடமையை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்பா இல்லாதவங்க திலோகமம் செய்து கொள்வது மிகவும் சால சிறந்தது. இந்த சிம்மராசிக்காரர்களும் தான். தாய் தந்தை இல்லாதவர்கள் அட்லீஸ்ட் தந்தை இல்லாமல் இருந்தாலே அவங்க வந்து திலகோணம் செய்யக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு வந்து விடுகிறது. அதை செய்வது வந்து மிகவும் அற்புத நற்பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் சூரியன் பித்திருக்காரகனாகி அவன் வேறு 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கான் சுக்கிரனோட சேர்ந்துக்கிட்டு. அப்போ உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதியும் 10ஆம் அதிபதியாக சுக்கிரனும் வந்து 6இல் மறைவதால் பொருளாதார பிரச்சனைகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. அப்போ பணம் கையில் இருப்பு இருந்தால் அதை வந்து சேவ் பண்ணி முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா நம்பிக்கையான ஆள் மனைவிட்டையோ அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ அவங்க பேர்லையோ பேங்க்கில் போட்டு வச்சுருங்க. கையில் வச்சுருந்தேன்னா எப்படி கரையுதுன்னே தெரியாது. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் செலவு பிளான் பண்ணி வரும் உங்களுக்கு. கையில் ரூபா இருந்தால் அது நிறைய பேருக்கு அந்த மாதிரி அமைப்பு அமையுது. ஒரு 20,000 கையில் சேர்த்தாலும் சரி ஒரு மெடிக்கல் கொடுக்க வேண்டி வந்துடும். ஒரு 50,000 சேர்த்து ஒரு 2 வீலர் செகண்ட் ஹேண்டில் கூட வாங்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு 20,000 30,000 கையில் சேர்த்துருப்பாங்க. எமர்ஜென்சியாக உடலுக்கு பாதிக்கப்பட்டு அந்த செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். சில பேர் இந்த காசு சேர்ந்தால் நோய் பின்னாலேயே வரும். இது மாதிரிலாம் நடக்குது. இந்த மாதிரி தன்மையெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னு சொன்னால் அது மிகை ஆகாது. அப்போ 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் செவ்வாய், புதனும் செவ்வாய் சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒன்று இதை செய்யாதன்னு புத்தி சொல்லும், ஆனால் வேகம் வந்து செய்யின்னு சொல்லும். எதை செய்வீங்க நீங்கள்? போதா குறைக்கு மத்தியில் வந்து மாந்தி வேறு அமர்ந்துக்கிட்டு உங்களை வந்து படாத பாடுபடுத்திகிட்டு இருக்கிறான். அப்போ அந்த மாந்தி எதில் உட்காந்துருக்கான்? கேதுவோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கான். இப்போ கேதுங்கிறது யார் அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிலேயே உட்காந்துருக்கான் கேது. கொஞ்சம் சிம்மராசிக்கு வந்து இது இந்த மகர சங்கராந்தி வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சொன்னால் மிகை ஆகாது. ஆனால் அதே சமயத்தில் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் வந்து உங்கள் 5ஆம் இடத்தை பார்ப்பது சற்று விசேஷமான ஒரு விஷயம். 3ஆம் இடத்தை பார்ப்போம். முயற்சியில் பின்வாங்க மாட்டீங்க, முயற்சி செய்வீங்க. ஆனால் அந்த முயற்சியினால் அந்த காரியம் சாதிக்கப்படக்கூடியது இல்லையா என்பதை சிந்திப்பதில் நீங்கள் சற்று தடுமாற்றம் கண்டிப்பாக அடைவீர்கள். அதில் பல விபரீத தேவையற்ற நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆகவே சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக துர்க்கை வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ஆதித்ய ஹிருதயம் படிங்க. நவகிரக சாந்தி ஹோமம் பண்ணுங்க. இந்த நவகிரக சாந்தி ஹோமம் பண்ண நாங்கள்லாம் வந்து கோசாலை வச்சுருக்கோம் திண்டுக்கல்லில். அப்போ திண்டுக்கல்லில் கோசாலை வச்சுருக்கோம். இந்த கோசாலையில் வச்சு நாங்கள் ஹோமங்கள்லாம் பண்ணுறோம். உங்களால் வர முடியல, வந்தால் ஒரு 4,000 5,000 செலவாகுது. அது இன்னொரு 5,000 10,000 சேர்த்தணும், ஒரு 15,000 நம்ம அந்த ஹோமத்தை நம்மளே பண்ணி விட்டு வீடியோலாம் அனுப்பி வைப்போம். அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இவங்க வர முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் லீவு போடணும், 2 நாள் வேலையை விடணும், வியாபாரத்தை விடணுங்கிற சமயத்துக்கெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் வந்து சொல்லுவோம். அது நீங்கள் இன்பாக்ஸில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஆதித்ய ஹிருதயம் கண்டிப்பாக படிங்க. சூரியனுக்கு உண்டான ஹோமங்கள் பண்ணுவதனால், அதுவும் கோதுமை தானியத்தோடு அந்த ஹோமங்கள் பண்ணுவதனால் சூரியன் உங்கள் ராசியாதிபதி பலப்படுவான். ராசியாதிபதி பலப்பட்டாலே ஆரோக்கியம் மேன்மையோரும், அதன் மூலம் மற்ற விஷயங்களும் உங்களுக்கு பாதுகாக்கப்படும். மீண்டும் அடுத்த கன்னிராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.